மதுரை சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை காலை மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது. இதற்காக திருக்கல்யாண தடபுடல் விருந்து சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடக்கிறது. ஏற்பாடுகளை பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை செய்து வருகிறது. இன்று மாலை மாப்பிள்ளை அழைப்பு விருந்துடன் திருக்கல்யாண விருந்து துவங்கியது. 1.5 லட்சம் பேருக்கு வடை, பாயாசம் என தடபுடல் திருக்கல்யாண விருந்து வழங்கப்படும். பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை நடத்தும் திருக்கல்யாண விருந்திற்கும் மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பாக திருக்கல்யாண விருந்து நடைபெறுகிறது. கல்யாணம்னாலே நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னாலே விசேஷமாக சிறப்பாக செய்யணும்னு சொல்லி நம்மளோட விருப்பம். அதுவே மீனாட்சி அம்மனுக்கு, அதை மதுரையை ஆளுகிற மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம்னா நம்ம எவ்வளோ சிறப்பாக பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த திருக்கல்யாண விருந்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சிறப்பு என்னன்னா, மதுரையில் இருக்க எல்லாருமே இது சேர்ந்து தான் செய்கிறோம். இதில் மெயினாக எல்லாருமே சேர்ந்து செய்கிறது தான் சிறப்பு. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இங்கே இருந்து பண்ணுறாங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இன்றைக்கி மாப்பிள்ளை இழப்பு. நம்ம வீட்டில் முதல் நாள் ஈவினிங் மாப்பிள்ளை இழப்பு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி ஈவினிங் 6 மணியில் இருந்து மறுநாள் காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்சு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாமே பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பாக சேதுபதி பள்ளி வளாகத்தில் நடைபெறுது. இது உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் தெரியும். வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க, வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க. இங்கே நாட்டில் இங்கே சமைச்சு இங்கேயே இருந்து ஒரு வாரமாக சர்வீஸ் பண்ணுறவங்களும் இங்கே இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேலே எதிர்பார்க்கப்படுகிறது. 1.5 லட்சம் பேருக்கு ஏற்கனவே நாங்கள் 6500 கிலோ நாங்கள் சமைக்கிறதுக்காக மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னா, இன்றைக்கி ஈவினிங் 2 ஸ்வீட்டு, வெண்பொங்கல், வடை, காஃபி, 2 சட்னியோடு ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளை காலையில் ஒரு 1 ஹவர் டிஃபன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். டிஃபன்ஸ் இட்லி, ஒரு தோசை, இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கு. ஒரு 1 ஹவர் 8:30க்கு முகூர்த்தங்கிறனால 8:30க்கு தாலி கட்டி முடித்த உடனே நம்ம வெரைட்டிஸ் ரைஸாக சாப்பாடாக கொடுத்துட்றோம். அதில் என்னென்னா கல்கன் சாதம், கோதுமை அல்வா. கோதுமை அல்வாலே டிஃப்ரெண்ட்டான ஒரு அல்வா. இது வரைக்கும் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. மதுரையில் ஃபஸ்ட் டைமாக நம்ம அது மீனாட்சி திருக்கல்யாணத்தில் பண்ணி கொட்டுறோம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெரைட்டிஸ் ரைஸ்னால் சாம்பார் சாதம், தக்காளி சாதம், வெஜிடபிள் புலவ், தயிர் சாதம், மிளகு சாதம், 2 காய்கறிகள், உருளைக்கிழங்கு பச்சடி, வெண்டிக்காய் பச்சடி, அப்பளம், வடம், இத்தனையும் வச்சு ஒரு 8 சைஸு வாட்டர் கேனோடு உள்பட கொடுத்துட்றோம். இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கிறது பெரிய ஒருத்தர் நம்ம வீட்டு திருவிழா மாதிரி. இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு 2-3 வருடங்களாக இந்த காய்கறி நறுக்கிற வேலை செய்கிறேன். இங்கே வந்தால் நம்ம வீட்டு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசரம், பதட்டம், ஒரு சந்தோஷம் இதெல்லாம் வருது. ஸோ மீனாட்சி சொக்கர் இந்த மதுரையில் நல்ல மழை பெஞ்சு ரொம்ப சந்தோஷமாக மக்களையெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப வேண்டி விரும்பிட்டு அப்புறம் இந்த சேவை செய்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் இந்த முருக பக்த சபை இருக்க பழமுதிர்ச்சோலை அவங்களுக்காக நாங்கள் ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் சேவைக்காக வந்திருக்கோம். இது எங்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம்தான். இங்கே சர்வீஸ்க்காக, கல்யாண சர்வீஸ்க்காக, பந்தி சர்வீஸ்க்காக 2 நாளுக்காக வந்திருக்கோம். 20, 21 இந்த 2 நாளுக்காக வந்திருக்கோம். எங்களுக்கு என்னென்னா, இந்த மீனாட்சி திருக்கல்யாணன்றது எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷம் மாதிரி தான். எல்லாருக்கும் தீபாவளி, பொங்கலும் ஒரே டைமில் வர மாதிரி எங்களுக்கு மீனாட்சி திருக்கல்யாணமும் அழகர் ஆற்றுல இறங்குறது எங்களுக்கு 2மே விசேஷம்தான். அதனால் எங்கள் மதுரையே இது ஒரு சித்திரை திருவிழா தங்கள் வீட்டு விசேஷமாக தான் கொண்டாடுவாங்க. இங்கே எல்லாருமே காய்கறி நறுக்கிறது பார்த்திங்கன்னா, இது மாப்பிள்ளை வீட்டு சீராக நடக்கும். அதில் பெண் வீட்டு சார்பாக, மதுரை மீனாட்சி சார்பாக எல்லோரும் இங்கே நறுக்கிறாங்க. ஏன்னா இது எங்களோட பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலேருந்தும் இந்த பெண்ணுக்கு சேவை செய்வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சேவை செய்வாங்க. இங்கே சாப்பிட்றதும் சரி, பந்தி பரிமாறதாக இருக்கட்டும், மொய் எழுதுறதாக இருக்கட்டும், தன் வீட்டு விசேஷமாக தான் எல்லோரும் பார்ப்பாங்க. இது எங்களுக்கு சித்திரை திருவிழான்றது 15 நாள் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு பெரிய 15 நாள் விசேஷம். இன்றைக்கி அம்மாவுக்கு பட்டாபிஷேகம் முடிது, திக்விஜயம், நாளைக்கு திருக்கல்யாணம். இது மாப்பிள்ளை வீட்டு விருந்து இன்றைக்கி 6 மணிக்கு நடக்குது. அதுக்காக பெண் வீட்டு சார்பாக நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோம். இதுதான் இதோட பாரம்பரியம். இது மதுரையோட பெரிய விசேஷம். இதை தான் எல்லாருமே எங்கள் ஃபெஸ்டிவலாக இதை செலிப்ரேட் பண்ணுறோம்.